Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ்க்கான ஆக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்க்கான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆட்டோமேட்டில் எப்படி நம்ம ஃபோல்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் ஃபோல்டருக்கான ஆப்ஜெக்ட் அண்ட் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன எப்படி நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோட் எடிட்டர் விண்டோவில் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டெமோ பர்பஸ்க்காக. டிஸ்பிளே மெசேஜ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு கண்டென்ட் எதுவும் கொடுக்கல, டிஸ்பிளே கண்டென்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபோல்டருக்கான ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஃபோல்டர் எக்ஸிஸ்ட் அந்த ஆக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட், அதுக்கப்புறம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான ஃபோல்டரும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபோல்டர் தான். ஓகேங்களா? டெஸ்ட் ஃபோல்டரில் டெம்ப் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு டிஸ்பிளே மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் பிளாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டிஸ்பிளே கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் ஃபோல்டர் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்பிளே மெசேஜுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த ஆக்ஷன் வேணாலும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் கொடுத்துக்கிறேன். ஸோ ரன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்ப் ஃபோல்டர் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆட்டோமேட்டில் டெஸ்ட் ஃபோல்டரில் டெம்ப் ஃபோல்டர் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து ஃபோல்டர் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எல்ஸ் சினாரியோவில் நமக்கு ஃபாலோ ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜில் வந்து டெம்ப் ஃபோல்டர் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் ஃபோல்டர் வந்து மேனுவலாக நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து இப்போ எல்ஸ் சினாரியோ வந்து ரன் ஆகணும். ஸோ அதே போல் எல்ஸ் சினாரியோ நமக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப் ஃபோல்டர் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ நான் திரும்பவும் மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டெமோ பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ஃபியூச்சரில். ஸோ அடுத்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஃபைல்ஸ் இன் ஃபோல்டர்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் செலக்ட் பண்ணால் அப்படியே ரிவர்ஸ் சினாரியோவில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஃபைல் இன் ஃபோல்டர் அந்த ஆக்ஷன் பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டெஸ்ட் ஃபோல்டர் தான், அதுக்கான ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாக்ஸில் வந்து ஸ்டார் சிம்பிள் இருக்குது. ஸோ நமக்கு ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபைலுமே வரும். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கிறேன் ஆக்ஷன்ஸ் எல்லாமே. ரன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த வேரியபிள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் மோர் கொடுத்துட்டு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு வருது. ஸோ டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை எப்போ வேணால் எப்படி வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரீட் ஒன்லி எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி செக் பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் இருக்கிற டெஸ்ட் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல் தான் அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ஆக்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் சப்ஃபோல்டர்ஸ்னு இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற சப்ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துகிட்டு வரும். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஃபைல்ஸ் தான் இருக்குது. இப்போ 7 ஃபைல்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட் ஃபோல்டர். ஸோ எல்லா ஆக்ஷனும் எல்லா ஃபோல்டரும் நமக்கு எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்து க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆக்ஷன் பார்த்துலாம் கெட் சப் ஃபோல்டர்ஸ் இன் ஃபோல்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கான ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே செலக்ட் பண்ண டெஸ்ட் ஃபோல்டர் தான் எதுக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு வந்து இப்போ ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ரன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த வேரியபிள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைல்ஸ்க்கு எப்படி வந்து ஸ்டோர் ஆச்சோ அதே சேம் வேல தான் இங்கேயும் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே இங்கே இருக்கிற எல்லா ஃபோல்டரும் நமக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ஆக்ஷன் கிளிக் பண்ணிட்டு இன்க்ளூட் சப் ஃபோல்டர்ஸ்ன்னு இருக்குது. அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மூவ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன்.
ஓகேங்களா. ஸோ இந்த சப்ஃபோல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபோல்டர் வேரியபிளில் எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா. ரன் கொடுத்துட்டு ஃபோல்டர் வேரியபிளை கிளிக் பண்ணிட்டு கடைசியாக இருக்கிற ஃபோல்டர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ கடைசியாக இருக்கிற ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா. ஸோ இன்ஃபினிட்டி லெவலில் இருக்கிற சப் ஃபோல்டர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஆக்ஷன் பார்த்தலாம் கிரியேட் ஃபோல்டர்னு இருக்குது. ஸோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் ஃபோல்டரை டெஸ்ட் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிரியேட்டட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கிரியேட்டட் ஃபோல்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெஸ்ட் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே சாரி, டெஸ்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஜஸ்ட் நவ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்த ஆக்ஷன் பார்த்துடலாம் டெலிட் ஃபோல்டர். ஓகேங்களா. இதுக்கான ஃபோல்டர் டெஸ்ட் ஃபோல்டரில் இருக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் ஃபோல்டர்னு இருக்க செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ ரன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஃபோல்டர் வந்து டெலிட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் சேர்த்து டெலிட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த ஆக்ஷன் பார்த்துடலாம் எம்டி ஃபோல்டர். ஓகேங்களா. இதுக்கான ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் டெஸ்ட் ஃபோல்டரில், அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே எம்டி ஃபோல்டர்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக ஆட் பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோல்டர்னு இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் மட்டும் நமக்கு டெலீட் ஆகிருக்கும். அதாவது எம்டி ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்து டெலீட் ஆகிடும். ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ க்ளோஸ் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஃபோல்டர்னு இருக்குது. ஸோ அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதுக்கான ஃபோல்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற டெம்ப் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டராக செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் ஆக்ஷன் எல்லாம் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் ஃபோல்டருக்குள்ளே காப்பி ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் ஃபோல்டருக்குள்ளே காப்பி ஆகிருக்கும். ஸோ அதுக்கான ஒரிஜினல் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபோல்டர்லேயே இருக்கும். அதோட காப்பி வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் ஃபோல்டரில் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. சரி, அடுத்த ஆக்ஷன் வந்து பார்த்துடலாம் மூவ் ஃபோல்டர். ஓகேங்களா. ஸோ அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஃபோல்டர் போலயே தான் ஒர்க் ஆகும். ஸோ மூவ் ஃபோல்டர்னு சொல்லிட்டு அதுக்கான நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெம்ப் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டராக வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆக்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ டிசேபிள் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூவ் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் ஃபோல்டருக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் ஒரிஜினல் காப்பி இல்லை, டெலீட் ஆகிடுச்சு. பட் காப்பி ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோல்டர் இருக்குது. அதே போல் வந்து காப்பி பண்ண ஃபோல்டரும் நமக்கு டெம்ப் ஃபோல்டரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த ஆக்ஷன் பார்த்துடலாம் ரீநேம் ஃபோல்டர்னு இருக்குது. ஸோ ரீநேம் ஃபோல்டருக்கான ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே கிரியேட்டட் ஃபோல்டர் நம்ம இப்போ ஜஸ்ட் நவ் கிரியேட் பண்ணது. ஸோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ நேம் வந்து கொடுக்குறேன், நியூ ஃபோல்டர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிரியேட்டட் ஃபோல்டர் வந்து நியூ ஃபோல்டர்னு சொல்லிட்டு நமக்கு மாறிடும். ஓகேங்களா. ஸோ ரன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஆட் பண்ண ஆக்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட்டட் ஃபோல்டர்லேருந்து நியூ ஃபோல்டர்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்பெஷல் ஃபோல்டர்னு இருக்குது. ஸோ அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஆட் பண்ண ஆக்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ டிஃபைன்ட் அண்ட் ரிசர்வ்டு ஃபோல்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைமில் யூசர் மாறும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனாமிக்காக எடுத்துகிட்டு வரும். ஸோ அதான் இந்த ஆக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மணிகண்டன் இருக்கிற இடத்துல வேறு ஒரு நேம் வந்ததுன்னா உங்களுக்கு ரன் டைமில் அதை எடுத்துகிட்டு வரும். ஓகேங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் கொடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா. இதுக்கான வேரியபிள் கிரியேட் ஆகுது ஸ்பெஷல் ஃபோல்டர் பாத்துன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து ஃபோல்டர் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி அஸ் யூஸ்வல் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டனுக்கு பதிலாக வேறு யூசர் வந்துன்னா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் எப்படி வந்து நம்ம ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எப்படி லூப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் ஈச் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போதே அதுக்கான வேரியபிள் வந்து நம்ம செலக்ட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா. ஃபைல்ஸுங்கிற வேரியபிள் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஐட்டம் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதுக்கான மெசேஜ் பாக்ஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு வேரியபிள் கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மேனுவலாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னுடைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அதோட அப்பர் கேஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேம் மட்டும் நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஓகேங்களா. பர்சன்டேஜ் சிம்பிளால் க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜ் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எனேபிள் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் ஃபைல் நேம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைல் நேம் இருக்குது. ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைல் நேம் மட்டும் தான் வருது. ஸோ எல்லா ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல் நேம் வருது. ஓகேங்களா. டெஸ்ட் ஃபோல்டர் அதுக்குள்ளே இருக்கிற சப் ஃபோல்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் ஐட்டமில் ரிட்டர்ன் ஆகும். ஓகே எரர் த்ரோ பண்ணுது. ஸோ அந்த எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிளும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வேரியபிள் டெலிட் பண்ண மறந்துட்டேன். டெலிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டெலிட் பண்ணிட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் கொடுக்கும்போது இப்போ எனக்கு ஃபோல்டர்ஸ் மட்டும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதே ஃபைலுக்கு வந்த நேம் ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோல்டர்ஸ் தான் நமக்கு வருது. ஓகேங்களா. ஃபைல்ஸ் எதுவும் வரலை. ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸ் ஓகேங்களா அதுக்குள்ளே இருக்கிற சப் ஃபோல்டர்ஸ் வந்து வருது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப் ஃபோல்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அது வேணும்னா நம்ம டிசேபிளும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேம் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்க்கு காமன் தான். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.